கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆலோசனைகளை கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. பஸ்கா பண்டிகை அப்படின்னு ஒரு பண்டிகை உண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? பஸ்கா அப்படின்னு சொன்னால் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு உள்ளவங்க மட்டும் உங்கள் கையை தூக்குங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் நீங்கள் கை தூக்கல. அப்படி தான் நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. அல்லேலூயா. இன்றைக்கி நான் செய்தியை நம்ம சர்ச்சிலிருந்து வெளியிட்டிருக்கிற இந்த புத்தகத்திலிருந்து, புத்தக குறிப்புகளிலிருந்து உங்களோட பேச போகிறேன். இது நம்ம சர்ச்சிலிருந்து வெளியிட்டிருக்கிற புக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் நீங்கள் அநேகர் வாங்கியிருப்பீங்க. அநேகருக்கு உங்களுடைய இல்லங்களில் இந்த புத்தகம் இருக்கிறது. இது திறந்து வாசிங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கடந்த நாளில் ஒரு போதகர் கேரளாவில் கொச்சின் நான் போயிருந்தேன். அப்போ நான் போகும்போது உங்கள் புக்கையும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் பாஸ்டர். நான் படித்தேன், அப்படியே எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்து, ஒரு தியாலஜிக்கல் காலேஜில் போய் படித்தது போல் எனக்கு இருந்தது அப்படின்னு சொன்னார். ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நமக்கு தியாலஜிக்கல் காலேஜில் போக முடியலைன்னாலும் இந்த புத்தகத்தை ஆரம்பத்திலேருந்து நீங்கள் முடிவரையில் வாசிப்பீங்கன்னு சொன்னால், இஸ்ரவேலுடைய பிரயாணம், மோசேனுடைய வரலாறு, ஆரோனுடைய வரலாறு, மிரியாமனுடைய வரலாறு, யோசுவாவுடைய வரலாறு, அவங்க எப்படி கானானுக்குள்ளே போனாங்க அப்படின்னு உள்ள எல்லா பகுதியும் இது உள்ளடக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் இந்த புத்தகத்தை நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்படியே நீங்கள் வச்சு வீட்டில் உங்களுடைய பீரோவிலையோ அல்லது செல்ஃப்லேயோ இருக்கிறத எடுத்து படியுங்க. இதுவரை வாங்காதவங்க இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்குங்க. உங்களுக்கு கொடுக்குறேன், 40 ரூபான்னு தான் கொடுக்குறேன். இன்றைக்கி இந்த புத்தகம் போடணுன்னா 100 ரூபாய்க்கு மேலே ஆகும். அதனால் 40 rupees தான். நீங்கள் வாங்கிட்டு படிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இன்றைய தினத்தில் நமக்கு சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதல் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால், அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து, இஸ்ரவேல் சபையில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து, அன்று ராத்திரியிலே அந்த மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாக இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. எல்லாரும் கரங்களை ஏற்றி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இது கர்த்தருடைய பஸ்கா. அல்லேலூயா. நம்ம ஏன் இன்னைக்கு மாதத்தினுடைய ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமையிலையும் திருவிருந்து ஆராதனை நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பஸ்கா பண்டிகை தான் அதற்கு அடிப்படையாக இருக்கிறது. அல்லேலூயா.
ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியமங்களை சட்டங்களை கொடுக்கும்போது இப்படி ஒன்றை கூட கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு நம்ம தெரியும், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள். அவர்களை போக விடாதபடிக்கு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டான். பார்வோன்னு சொன்னால் எகிப்தில் உள்ள எல்லா ராஜாக்களுக்கும் பார்வோன் என்கிற பெயர். நம்முடைய இந்தியாவில் பிரதம மந்திரி அப்படின்னு இருக்கிறது போல அந்த எகிப்திய ராஜாக்களுக்குள்ள பெயர் தான் பார்வோன். அப்படியே இந்த யோசேப்பினுடைய காலத்திற்கு பிறகு யோசேப்பை அறியாத ஒரு ராஜா உலகத்திலே வந்தான். அந்த ராஜாவாகிய பார்வோன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினான். அங்கே அவர்கள் அடிமையாக வேலை செய்ய வேண்டும். அடிமையாக இருக்கிற இவர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதில்ல, ஆனால் அவர்கள் கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடிக்க வேண்டும். அவர்கள் செங்கல் அறுத்து சுட்டு அதை ஒப்புவிக்க வேண்டும், கணக்கோடு ஒப்புவிக்க வேண்டும். அப்புறம் இந்த செங்கல் செய்வதற்கும் சுடுவதற்கும் தேவையான வைக்கோல்கள் கூட சில சமயங்களில் கொடுக்கறதில்ல. இந்த மோசே அங்கே போன பிறகு கொடுக்கல, அவர்களே அதை தேடி அவர்கள் அதை பொறுக்கி கொண்டு அதை செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய ஜீவன் கசப்பாக மாறிவிட்டது. ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே எங்களை விடியும் என்று சொன்னார்கள். அந்த தேசத்திலிருந்து அவர்களால் வெளியே வர முடியவில்லை. அங்கே அடிமையாக்கப்பட்டவர்களாய் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தேவனுடைய மனுஷனாகிய மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொண்டு எகிப்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் அனுப்பினார். இந்த எகிப்தில் இருந்து வளர்ந்த மோசே அங்கே எகிப்தின் ராஜாவுக்கு பயந்துதான் ஒரு நாள் எகிப்தை விட்டு தலைமறைவாக ஓடினார். இப்போ ஆண்டவர் சொன்னார், மறுபடியும் நீ அங்கே போ அப்படின்னு சொல்றாரு. அந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாக மோசேயை ஆண்டவர் அனுப்பி பார்வோனுக்கு முன்பாக நின்று மோசேயும் ஆரோனும் பேசுகிறார்கள். அவன் செவி கொடுக்கவில்லை. அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க அவன் விரும்பவில்லை. ஆகவேதான் தேவன் அந்த எகிப்தின் மேலே 10 வாதைகளை அனுப்பினார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். முதலாவது வாதை தண்ணீரை இரத்தமாக மாற்றுதல். இரண்டாவது தவளைகளை அதிகமாக அந்த தேசத்திலே வரப்பண்ணினது. பேன்களை அந்த தேசத்திலே அதிகமாக ஏற்படுத்தினது. வண்டு, கொள்ளை நோய், கொப்புளம், கல்முளை, வெட்டுக்கிளி, கார் இருள், கடைசியாக ஒன்று பாருங்க, தலைப்பிள்ளை சங்காரம். அதில் தான் அவங்க விடுவிக்கப்பட்டாங்க. அதுவரை அவன் என்ன செய்யலை, விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர்களை பலவந்தமாக பிடிச்சு வச்சிருந்தான். கடைசியாக தலைப்பிள்ளை சங்காரம் என்கிறதான கடைசி வாதையின் மூலமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அதை குறித்து தான், அந்த கடைசி பகுதியை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். இந்த தலைப்பிள்ளை சங்காரம் எப்படி உண்டானது அப்படின்னு சொன்னால், தலைப்பிள்ளை சங்காரம் அப்படின்னு சொன்னால் எகிப்தில் இருக்கிற எகிப்தியருடைய எல்லா தலைப்பிள்ளைகளும், எகிப்தியருடைய ஆடு மாடுகளிலே உள்ள தலையீட்டுகள், மிருக ஜீவன்களில் உள்ள எல்லா தலையீட்டுகளும் அந்த ராத்திரியிலே செத்து போனது. இப்போ ராத்திரி பார்வோன் முதல் பாருங்க, அவனுடைய சகல குடிமகளுடைய வீடுகளிலும் கூக்குரல் உண்டாகிறது. எகிப்து முழுவதும் அழுகையும் கூக்குரல் உண்டானது. அந்த நடுராத்திரிலே இது சம்பவித்த போது பார்வோன் சொல்றான், மோசே ஆரோனை உடனடியாக வரவழைத்து நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை எடுக்கிறான். நீங்க கேட்டபடியே உங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக போங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டான். அப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா புறப்பட்டு போறாங்க. நடுராத்திரியிலே புறப்பட்டு போறாங்க. அவர்கள் வேலை செய்து அவர்களுக்கு கூலி கிடைக்காமல் இருந்தபடினாலே ஆண்டவர் சொன்னபடியே நீங்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டு போவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருந்தபடியே அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, போற நேரத்தில் எகிப்தியருடைய வீடுகளில் போய் அவங்களுடைய பொன் ஆபரணங்களை எல்லாம் கேட்டு வாங்கினாங்க. விலையுறந்த ஆபரணங்களை எல்லாம் கேட்டு வாங்கினாங்க. அவங்க கொடுத்தாங்க. கொடுக்கும்படி ஆண்டவர் தயவு செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அவங்க கூலிக்கு ஏதோ கொஞ்சம் வாங்கிட்டு
கிடைச்சதை வாங்கிட்டு எல்லாரும் பிரயாணம் புறப்பட்டு போனாங்க. அல்லேலூயா. நெடு ராத்திரியிலே அவர்களை ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டார்கள். நம்ம குடும்பம் விடுவிக்கப்படுகிறது நடுராத்திரியாக இருக்கலாம், பகல் வேளையாக இருக்கலாம். கர்த்தர் நமக்காக இறங்கும் போது, கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை நம்மேல் விளங்க பண்ணும் போது நாம் விடுவிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. இந்த விடுவிக்கப்பட்ட மாதிரியை சொல்லும்படியாகத்தான் பஸ்கா பண்டிகை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த பஸ்கா பண்டிகை என்று சொல்லும்போது அவங்க அதை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி முதல்லையே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மோசே ஆரோன் மூலமாய் கற்பித்திருக்கிறார். ஆண்டவருடைய எல்லா காரியங்களும் அவரால் கற்பிக்கப்படுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய யோசனையின்படியும் நம்முடைய திட்டங்களை நிறைவேற்றும்படி ஆண்டவர் எப்பவுமே சொல்றதில்ல. ஏன்னா நம்முடைய யோசனைகளும் நம்முடைய திட்டங்களும் குறைவுள்ளதாக காணப்படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய யோசனைகளும் ஆண்டவருடைய திட்டங்களும் குறைவில்லாமல் இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கடந்த நாளில் ஒரு சர்ச்சில் உள்ள ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒரு கமிட்டி மெம்பர், அதாவது சினாடில் இருக்கிற ஒரு பெரிய செக்ரட்டரி, ஒரு ஹிந்து டெம்பிளில் போய் சாமி கும்பிட போனார். அப்போ அதை வாட்ஸ்அப்பில் அந்த செய்தி வந்தது. நான் அதை உண்மையா அப்படின்னு அந்த திருச்சபை சார்ந்த முக்கியமான ஒருவரை அணுகி கேட்டேன். அவர் சொன்னார், உண்மைதான், அவருக்கு இன்னும் பெரிய பதவி வேணும் என்ற ஆசையினால அவர் அப்படி செய்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னுள்ள தகவல் கிடைச்சது. நம்ம பார்க்குறோம், நம்ம செலக்ட் பண்ணுறதெல்லாம் குறைவாக தான் இருக்கும், ஆனால் ஆண்டவருடைய நியமனம் சரியாக இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, இங்கே மோசே ஆரோன் மூலமாய் தேவன் கட்டளை கொடுக்கிறார். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த நடு ராத்திரியிலே நீங்கள் விடுவிக்கப்படும்படியாக நீங்க ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை உங்களுடைய வீட்டிற்கு முன்பாக நீங்கள் கட்ட வேண்டும். அவர் சொல்றாரு, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் என்றால் இது உங்களுக்கு விடுதலையின் மாதமாக இருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். களைப்பாக இருந்தாலும் வேத வசனம் கேட்கும்போது நம்ம தூக்கமெல்லாம் நம்மை விட்டு மாறி போகும். அல்லேலூயா. இங்க அவர் சொல்லுகிறாரு, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் புறப்பட்ட அந்த நாள் முதலாவது மாதமாக இருப்பதாக ஆபிப் என்கிறதான மாதம் அல்லது நிசான் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேலண்டர் ஒவ்வொரு கேலண்டர்லையும் ஒவ்வொரு விதமான மாத கணக்கில் வருஷ கணக்கில்லாம் இருக்கிறது நமக்கு தெரியும். நம்முடைய ஆங்கில கேலண்டர் கணக்குப்படி நம்ம பார்த்தாச்சுன்னா வருஷத்தினுடைய முதல் மாதம் ஜனவரி இல்லையா? ஆனால் நம்முடைய தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லும்போது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம். தமிழ் மாத வருட பிறப்பை நம்ம வச்சிருக்கிறோம். சித்திரை ஒன்று தான் நமக்கு புது வருடம் பிறக்கிறது. மலையாளம் பாருங்க, வருட கணக்கு அவங்களுக்கு வேற. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வருட கணக்கை நியமித்திருக்கிறோம். அப்படின்னா இந்த மாதம் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, ஏறக்குறைய நமக்கு இந்த ஆபிப் மாதம் மார்ச் ஏப்ரலில் வரும். நம்முடைய கணக்குப்படி மார்ச் ஏப்ரலில் வரும். அப்போதான் அவங்களுக்கு முதல் மாதமாக நீங்கள் வச்சுக்கிடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு தான் உங்களுக்கு பெரிய காரியம் நடந்திருக்கு, இன்னைக்கு தான் நீங்கள் விடுதலை அடைய போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லி அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது, இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி 10ஆம் தேதியில உங்க வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாசம் 10ஆம் தேதி அப்படின்னா இந்த ஆபிப் மாசம் அல்லது நிசான் மாசத்துல 10ஆம் தேதியில நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டு தலைவர்களும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கெல்லாம் ஆட்டுக்குட்டின்னு சொல்ற அந்த காலத்துல ரொம்ப கஷ்டமானது அல்ல. ஏன்னா அவங்களுடைய குலத்தொழில் ஆடுகளை மேய்ப்பது. அதனால எல்லாருடைய வீட்டிலையும் ஆடுகள் இருக்கும். ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அது வெள்ளாட்டுக்குட்டியாக இருந்தாலும் சரி
அல்லது செம்மறியாடாக இருந்தாலும் சரி, ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு உங்க வீட்டுக்கு முன்னால நீங்க கட்டணும் அப்படின்னு ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது பழுதற்றதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க ஆண்டவருக்கு முன்னால நிக்கிறத பாருங்க, இந்த ஆட்டை பார்த்து சொல்றாரு அது பழுதற்றதாக இருக்கணும். ஏன்னா சில சமயங்கள்ல சிலர் என்ன பண்ணான்னா, ஆண்டவருக்குன்னு கொடுக்கணும்னா ஒரு நொண்டி ஆடோ அல்லது ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஆடோ அல்லது பாருங்க ஒரு சத்தம் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்க திராணி இல்லாத ஆடோ அல்லது வளர்ச்சி இல்லாத ஆடோ நோயப்பட்ட ஒரு ஆடையோ கொண்டு என்ன செய்வாங்க, கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்காம இருக்கணும் அப்படி உள்ளதுக்காக ஆண்டவருக்கு முன்பாக வரக்கூடிய ஆடு எப்படி இருக்கும், பழுதற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை 10ஆம் தேதி நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட ஆண்டவருக்குன்னு கொடுக்கும்போது எல்லாம் நிறைவானதாக கொடுப்போம் இல்லையா? நம்ம கொடுக்கிறது அதான் ஆண்டவர் சொன்னாரு, முதற் பலன்களினாலே நீங்க ஆண்டவரை கனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க நம்ம வேதத்தில் படிக்கும்போது இந்த ஆடு பழுதற்றதாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து இதோ சர்வ உலகத்திற்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 1:29 வாசிக்கலாம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. மீட்புக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டாம், ஆனா நம்ம மீட்கப்படும்படியாக நமக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பும்படியாக அவர்களை மீட்கும்படியாக ஆடு அடிக்கப்பட்டது போல நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு வேத புத்தகத்துல 1000க்கு அதிகமான பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு பெயர் அவரை குறித்து நம்ம சொல்லும்போது ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? உடனே நம்ம வீட்டில் வளர்க்குற ஒரு ஆட்டுக்குட்டி தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நன்றாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அது நமக்கு தெரியும். ஆனா பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா. இதே போல இந்த இயேசு கிறிஸ்துவாகிய ஆடு நமக்காக அடிக்கப்பட்டது போல, ஆட்டை ஓமைப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கிறது போல இங்க யோவான் சொல்றான், சர்வ உலகத்திற்கும் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவ ஆட்டுக்குட்டி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆடு பழுதற்றதாக இருக்க வேண்டும். பழுதற்றது அப்படின்னு சொன்னா அது குற்றமற்றதாக இருக்க வேண்டும், அது பரிசுத்தமானது என்று சொல்லி வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு நேரம் இல்லாதபடினாலே நான் சுருக்கமாக சொல்லி கடந்து போகிறேன். குற்றமற்றவர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிசாசு சொல்லுகிறான், இவர் பரிசுத்தர் என்று சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். இங்க வீட்டில் போய் இந்த புத்தகத்தை எடுத்து நீங்க மறுபடியும் படிச்சு பாருங்க. ஏன்னா பெரும்பாலான எல்லாருடைய வீட்டில் இந்த புத்தகம் இருக்கும், அப்படித்தானே? இந்த வசனங்கள்லாம் நான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். பைபிள் காலேஜில் போதகர்களுக்கு டீச் பண்ணுறதற்காக இந்த புத்தகம் உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. ரொம்ப மணிக்கணக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்துதான் இந்த புத்தகம் உருவாக்கப்பட்டது. எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு அதனுடைய முன்பகுதியில் நான் குறித்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க படிங்க. பிசாசு சொல்றது ஆண்டவரை பார்த்து நீர் பரிசுத்தர் என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்கள். நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லி சத்தமிட்டான். அல்லேலூயா. பிசாசு என்ன சொல்லுது? ஆண்டவரை குறித்து அறிக்கையிடுகிறது. நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லி அறிக்கையிட்டதை நாம் பார்க்கிறோம்.
ஒரு ஆடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்புக்காக அடிக்கப்பட்டது. அது பழுதற்றதாக இருக்க வேண்டும், அது குற்றமற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்முடைய ஆண்டவர் குற்றமற்றவராய் பரிசுத்தராக இருந்தார். பிலாத்து அவரை நீதிமான் என்று சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பிலாத்துனுடைய மனைவி கூட சொல்லும்போது மத்தேயு 27:24, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:19 பிலாத்து நீதிமான் என்று சொல்லுகிறான். பிலாத்துனுடைய மனைவி கூட ஆள் அனுப்புறா, அந்த நீதிமானுக்கு கெடுதல் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறா. நீதிமான் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். சிலுவை ஆண்டவரோடு கூட அறையப்பட்ட கள்ளன் ஒருவன் சொல்லுகிறான், மற்ற கள்ளனை பார்த்து சொல்லுகிறான், நாம் செய்த தண்டனைக்கு தக்கதாக, நாம் செய்த குற்றத்திற்கு தக்கதாக தண்டனை அனுபவிக்கிறோம், இவர் தகாதது ஒன்று செய்யவில்லையே என்று சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. சிலுவையிலே அறையப்படும் போது கூட ஒரு பக்கத்திலே சிலுவையிலே அறையப்பட்ட கள்ளன் சொல்லுகிறார், அவர் நீதிமான், இவர் தகாதது ஒன்றையும் செய்யவில்லையே, குற்றமற்றவர் என்று அங்கே சாட்சியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பஸ்கா ஆடு அடிக்கப்படுகிறது. அடிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஆடு எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த ஆடை அடிக்கும் போது அதிலிருந்து வருகிற ரத்தத்தை உங்க வாசல் நிலை கால்களிலும் மேல் சட்டத்திலும் பூசணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? அப்போ ஆடை அடிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து அந்த வாசலுடைய மேல் சட்டம் நிலை கால்கள், அந்த 2 கால்கள்ல 3 இடத்துலயும் அந்த என்ன பண்ணா அந்த இரத்தத்தை தெளிக்க வேண்டும், பூச வேண்டும். அப்ப சங்கார தூதன் வரும்போது அந்த வாசலை பார்த்து அதற்குள்ளே போக மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் கற்பித்திருந்தார். அந்த கற்பித்திருக்கிறதை மோசே சொன்னபடியே அங்கே அவர்கள் அப்படியே செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதோடு மட்டுமல்ல, இந்த பஸ்கா ஆடு 1 வயது உடையதாக இருக்கணும். ஏன்னா அது முழு வளர்ச்சி அடைந்த ஒரு பூரணத்தை அது விளக்குகிறதா இருக்கிறது. எபிரேயருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தையும் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை படிக்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூரணமான பரிசுத்தராய், பூரணமான பிரதான ஆசாரியராய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆடு அடிக்கப்பட்டது, அது பாருங்க 1 வயது உள்ளதாக இருக்க வேண்டும். முதலாவது அதை குடும்ப தலைவனுக்கு முன்பாக கட்ட வேண்டும். அப்புறம் கட்டி அப்புறம் என்ன செய்யணும் பாருங்க, 14ஆம் தேதி தான் அதை என்ன செய்யணும், ஆடை அடிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆண்டவரே சொல்றாரு, 4 நாள் அந்த வீட்டுக்கு முன்னால அடிக்கப்பட வேண்டிய ஆடு கட்டப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவேதான் குடும்ப தலைவனுக்கு முன்பாக அது கட்டப்பட வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய குடும்ப தலைவராக இருக்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு பிதாவாகிய தேவன் குடும்ப தலைவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எல்லாவற்றுக்கும் தலையாக இருந்து நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அப்ப இந்த ஆட்டினுடைய ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களிலே பூச வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் என்ன பண்ணா, அந்த ஆட்டை என்ன செய்யறாங்க, அதனுடைய மாம்சத்தை சுட்டு சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுடைய கசப்பான அனுபவம் தான் எகிப்து. எகிப்திலே அவர்கள் துன்பப்பட்டார்கள், எகிப்திலே அவர்கள் வேதனைப்பட்டார்கள். எகிப்தின் கசப்பு அவர்களை விட்டு விலகி போகும்படியாக, எகிப்தின் கசப்பு அவர்களை விட்டு நீங்கி போகும்படியாக கசப்பான கீரையோடு புசிக்கணும் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, புளிப்பில்லாத அப்பத்தோடும். தோசை மாவு பிடிக்கல, நம்ம தோசை மாவு கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு உடனே யாராவது சுடுவோமா? சுட்டா டேஸ்ட் இருக்காது, மாவு புளிக்கண்டாமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதுக்கு தான் வேதம் சொல்லி இருக்கிறது, இவங்க புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை மாம்சத்தை நெருப்பில் சுட்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டும், புசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேதத்திலே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ சுவையோடு அல்ல, அவர்கள் அந்த எகிப்தினுடைய உபத்திரமும் அவர்களை விட்டு முடியும்படியாக, எகிப்து
எகிப்தின் உபத்திரம் அவர்களை விட்டு நிற்கும்படியாக இப்படி நீ புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்ப எல்லா கசப்பையும் அங்கே விட்டுட்டு, எல்லா கஷ்டத்தையும் அங்கே விட்டு அவர்கள் புறப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதை எப்படி புசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் இன்னும் கட்டளை கொடுக்கிறாரு. அறைகளிலே கச்சை கட்டி கொண்டு, இடுப்பில் என்ன செய்யணும், ஒரு துண்டை கட்டிட்டு, ஏன்னா அவங்க துண்டெல்லாம் போடுறது அவங்களுடைய வழக்கமாக இருந்தது. கட்டிட்டு, அதுக்காக கடையில் போய் துண்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை, துண்டை கட்டிட்டு காலில் பாதரட்சைகளை அணிந்து கொண்டு கையில் தடி பிடித்து கொண்டு, இதெல்லாம் எப்போ அவன் கையில் இருக்கிறது. ஏன்னா அந்த மாடு மேய்க்க போகிறவங்க, ஆடு மேய்க்க போகிறவங்க எப்பொழுதும் பாதரட்சை போட்டிருப்பாங்க. அதோட பாருங்க, அவங்க என்னன்னா கையில் ஒரு பெரிய தடி எப்பவும் வச்சிருப்பாங்க. ஓநாய்களோ சிங்கமோ புலியோ ஏதாவது ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போகிறதுக்கு வந்தால் அதிலிருந்து காப்பாற்றி கொள்ளும்படியாக ஒரு தடியை வச்சிருப்பாங்க. மேப்பன் கையில் இருக்கிற தடியை பார்த்தாலே எல்லா மிருகங்களும் மிரண்டு ஓடிடும். அதற்காக ஒரு தடியை வச்சிருப்பாங்க. ஆகவே தான் அந்த தடியை நீங்கள் பிடிச்சிட்டு பாதரட்சைகளை அணிந்து கொண்டு தீவிரமாய் புசிக்க வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்போ நமக்கு பஸ்கான்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க பாருங்க, இவங்க புசிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, இதை நீங்கள் ராத்திரியிலே புசிக்க வேண்டும், காலையில மீடியா ஒன்றும் வைக்கக்கூடாது. அது ஒவ்வொருத்தரும் பாருங்க சாப்பிடுறதுக்கு தகுந்தாற் போல உள்ள ஆட்டுக்குட்டி எடுக்க வேண்டும். உங்க வீட்டில் நிறைய ஆட்கள் இருப்பாங்கன்னா பெரிய ஆட்டுக்குட்டி எடுக்கலாம். உங்க வீட்டில் கொஞ்சமா ஆட்கள் இருப்பாங்கன்னா ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரிய ஆட்டுக்குட்டின்னா பக்கத்தில் இருக்கிறவங்களையும் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் கூப்பிட்டு வச்சு நீங்க சேர்ந்து புசிக்கலாம். ஆனா எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சில நாட்டில எல்லாம் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணா ஃபைன் போடுவாங்க. ஹோட்டலில் போய் சாப்பிட்டா நம்ம கேட்டு பணம் கொடுத்து நம்ம வாங்கியிருக்கிறோம், வாங்கின ஆகாரத்தை ஒழுங்காக முழுவதும் சாப்பிடணும், அதுக்கு தகுந்தாற் போல தான் கேட்டு வாங்கணும். வாங்கிட்டு அப்புறம் முடியலன்னு நம்ம குப்பையில் கொண்டு போட போகிறோம்னா அவங்க நாட்டு வழக்கத்தின்படி ஃபைன் போடுவாங்க, தண்டனை போடுவாங்க. இங்கே தான் ஆண்டவர் அதை சொன்னார், உங்களுக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அதுக்கு தகுந்த லக்கத்திற்கு தகுந்தாற் போல நீங்கள் ஆட்டுக்குட்டியை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னார். தேர்வு செய்கிற ஆட்டுக்குட்டி குறையற்றதாக, குறைவுள்ளதாக இருக்கக்கூடாது, பழுதற்றதாக இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவருக்கு முன்னால நம்ம குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதை நீங்க தீவிரமாக புசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. புசிச்ச அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு விடுதலை உண்டானது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடியே அவங்க செய்தாங்க. மோசே ஆரோன் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தையை அப்படியே கேட்டாங்க, அப்படியே நிறைவேற்றினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு மீட்பு உண்டானது, அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு விடுதலை உண்டானது. அவங்க என்ன பண்ண, அவங்க கையில வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற அப்பம் பிடிப்பதற்கு முன்னதாக அதை பாத்திரத்திலே போட்டு கட்டி தோளிலே போட்டு சுமந்து கொண்டு இன்னும் அவங்களுடைய தட்டுமுட்டை ஜாமான்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லாரும் புறப்படுறாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்க பிரயாணம் புறப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. மோசே ஆண்டவர் அனுப்பினாரு, ஆண்டவர் உங்களை இங்கே இருந்து கொண்டு போவார் அப்படின்னு சொன்னபடினால தேவனுடைய வார்த்தை விசுவாசித்தவர்களாய் இந்த ராத்திரி நமக்கு ஒரு மீட்பின் வருடமாக இருக்கிறது, இந்த ராத்திரி ஒரு மீட்பின் வருட நாளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் ஆண்டவரை விடிச்ச உடனே அவங்க போனாங்க. போகும்போது எப்படி போனாங்க, வண்டிகளை எடுத்துட்டு போனாங்க. சின்ன சின்ன தள்ளு வண்டி பாருங்க, கை வண்டிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட வண்டிகள், அவங்களுடைய தட்டுமூட்டு ஜாமான்கள் எல்லாம் வச்சு எல்லாரும் அவங்களுக்கு என்னென்ன எடுத்துட்டு போக முடியுமோ தங்கள் ஆடு மாடுகள் எல்லாம் ஓட்டிட்டு போனாங்க. ஓட்டி எல்லாருமாக சேர்ந்து புறப்படுறாங்க. ஒரு நகரும் பட்டணத்தை போல அவர்கள் புறப்பட்டு எகிப்தை விட்டு புறப்பட்டு வருகிறார்கள். அல்லேலூயா. இவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியினாலே தேவனால் மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இனி நம்ம காரியத்தை நமக்கு பார்ப்போம். நம்ம எப்படின்னா இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டியினாலே அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எப்படி மீட்கப்பட்டிருக்கிறோம்? இந்த பஸ்கா அவங்க மீட்கப்பட்ட போது ஆண்டவர் சொன்னார், அப்பவே ஆண்டவர் சொன்னாரு, நீங்க என்ன பண்ணணும்னா இந்த நாளை நினைவு கூறும்படியாக வருடந்தோறும் இதே நாளிலே நீங்க பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுத்தார். அதனால ஒவ்வொரு வருஷமும் அவங்க என்ன பண்ணான்னா
இந்த பஸ்காவை அனுசரித்து வந்தாங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து கட்டி அதை பாருங்க, அதை புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசித்து இந்த பஸ்கா ஆண்டவர் எய்த்திலிருந்து அவர்களை விடுவித்ததை நினைவு கூறும்படியாக, அவருடைய பலத்த கரத்தினாலே விடுவித்ததை நினைவு கூறும்படியாக இந்த பஸ்காவை கொண்டாடும்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. அதனால எய்த்திலிருந்து அவங்க வந்தாலும் இந்த பஸ்காவை அவங்க மறக்கல. பஸ்காவை பாருங்க, கொண்டாடும் போது அந்த குடும்பத்தில் உள்ள சிறியவர்கள் அவர்கிட்ட கேட்பாங்க, ஏன் இதை நம்ம செய்யறோம் அப்படின்னு கேட்பாங்களாம். கேட்கும்போது அந்த குடும்ப தலைவர் சொல்லுவாரு, இப்படி ஒரு நாள் எகிப்திலிருந்து நாங்கள் அடிமைகளாக இருந்தோம் எங்களுடைய முற்பிதாக்கள், அப்பொழுது தேவன் அவர்களை இந்த பஸ்காவினாலே விடுவித்தார், இந்த ஆட்டுக்குட்டியினாலே விடுவித்தார், அதை நினைவு கூறும்படியாக நம்ம இப்படி செய்யறோம் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. இனிமேல் தான் நம்ம கதை இருக்கு, நம்ம பார்க்க போறோம். சீக்கிரமாக முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனம் வரை வாசிக்கலாம். லூக்கா 22 16 19 வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதே தான் வாசிங்க. அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அன்றைக்கு மோசே ஆரோன் மூலமாய் கட்டளையிட்ட அந்த கட்டளை அவர் நிறைவேற்றி பஸ்கா பண்டிகையை ஆசரித்து, அங்கே அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அதை கசப்பான கீரையோடும் புளிப்பில்லாத அப்பத்தோடும் புசித்து அவர்கள் சாப்பிடும்படியாக அவர்களுக்கு முன்பாக பஸ்கா ஆடு வைக்கப்பட்டிருந்தது. அப்போ அந்த ஆட்டை என்ன பண்ண கொடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் சொன்னார், இதை இனி நீங்கள் உங்களுக்குள்ளே பங்கு போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு வேறொரு புதிய பிரமாணத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அங்கே ஒரு ஆட்டுக்குட்டினாலே மீட்பு வந்தது போல இனி என்னாலே உங்களுக்கு மீட்பு வரப்போகிறது அப்படின்னு ஆண்டவர் அதை சொல்லி அவர் சொல்லுகிறாரு. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அன்னைக்கு ஆடுதான் அடிக்கப்பட்டது, இன்னைக்கு நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவர் சொன்னாரு, இன்னைக்கு நீங்கள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், நான் உங்களுக்காக அடிக்கப்பட்டேன், நான் உங்களுக்காக மரணம் அடைந்தேன், நான் உங்களுக்காக என்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன் என்பதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம புசிக்கிற பஸ்கா என்ன தெரியுமா? அவங்க புசித்த ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை நெருப்பினாலே சுட்டு அவர்கள் கசப்பான கீரையோடும் புளிப்பில்லாத அப்பத்தோடையும் அவர்கள் சாப்பிட்டாங்களே, அந்த சாப்பாடு அல்ல, வேறொரு சாப்பாட்டை நமக்கு ஏற்படுத்தினாரு. அந்த வேறொரு சாப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் அந்த ஆட்டுக்குட்டியை நினைவு கூறும்படியாக, அந்த மீட்பின் நாளை நினைவு கூறும்படியாக நீங்கள் செய்தீர்கள், ஆனால் இப்பொழுது என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக, நான் வருமளவு என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. ரெண்டும் ஒண்ணுதான் பாருங்க, அது நிழல், இது நிஜமாக இருக்கிறது. அல்லேலூயா. அது எழுத்தின்படியான ஆட்டுக்குட்டி, இது இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டி. எழுத்தின்படியான ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, அவர்கள் பஸ்காவினாலே விடுவிக்கப்பட்டார்கள். இந்த நிஜமாகிய ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். ஆகவே இன்று நாம் விடுதலை அடைந்திருக்கிறோம். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தேவ கோபத்திலிருந்து, உலகத்தின் ஆக்கினை தீர்ப்புகளிலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறோம்.
அவருடைய இரத்தத்தினாலே. அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நம்ம சொன்னாலே போதும் பாருங்க, பிசாசு என்ன செய்யாது, நம்ம வீட்டுக்குள்ள வராது. அன்று ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் வாசல் நிலைக்கால்களிலே பூசப்பட்ட போது அங்கே சங்காரதூதன் நுழையவில்லை, அங்கே அவர்களுக்கு ஆபத்து இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் புசித்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், என் மரணத்தை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. என்னுடைய மரணத்தை நினைவுறும்படி இதை செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற, அங்கே அந்த பாருங்க, அந்த பஸ்காவை புசித்து அதற்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி மீண்டுமாக அவர் அப்பத்தை எடுத்து ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லி ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப இந்த திருவிருந்து ஆராதனைன்னா என்னன்னு உள்ளதை இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்ல. அவர்களுக்கு மாம்சத்தின்படியான ஒரு ஆட்டுக்குட்டி, இந்த தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டபடினாலே அந்த ஆட்டுக்குட்டியை நாம் நினைவுறும்படியாக ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். எல்லாமே ஒண்ணுதான், கொஞ்சம் வித்தியாசம். நிஜமான ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டி. இனி அவங்க புசிக்கிறது எப்பதான் புசிக்கணும்? ராத்திரி தான் அது புசிக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க மீட்பு எப்போ உண்டாச்சு? ராத்திரி, நடுராத்திரியில தான் அவர்களுக்கு உண்டாச்சு. நம்ம நாட்டில் கூட அவசர சட்டங்கள் எல்லாம் நடுராத்திரியில தான் அறிவிப்பாங்க. நம்முடைய பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த சட்டங்களை பாருங்க, நடுராத்திரியில தான் ஒரு அறிவிப்பை வெளியிடுவாங்க, அவசர சட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. பகல சொன்னா ஏதாவது மக்களுக்கு கலக்கம் வரும், காலையில விடிஞ்சப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிய முடியும் இல்லையா? இதே போல நடுராத்திரியில் அவர்கள் புறப்பட்டு போறாங்க. பார்வன் நடுராத்திரியை சொல்ல, நீங்க போயிருங்க, சீக்கிரமா போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க உடனடியாக டக்குன்னு தங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள் என்று படிக்கிறோமே. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாய் நாம் புறப்பட்டு வருகிறோம். இது நமக்கு மீட்பின் காலமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்பு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து மீட்பு. நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்ல, நம்முடைய தேவன் ஆல்மைட்டி காட், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எந்த சாத்தானை எந்த கிரியைகளும் நம்ம தொட முடியாது. ஏன்னா இந்த மீட்பின் கிரியமாகிய, இந்த மீட்பாகிய ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக சிந்தி இருக்கிறாரு. அந்த ரத்தம் நம்மிடத்தில் இருக்கிறபடினாலே நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதை நினைவு கூறும்படி நம்ம செய்கிற ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம செய்கிறோம் இல்லையா? அவங்க ராத்திரி புசிச்சாங்க, நம்ம ராத்திரி தான் புசிக்கணும்னு அவசியம் இல்லை. அது ராப்போச்சனம். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? திருவிருந்து அல்லது அப்பம் பிட்குதல், அவருடைய மரணத்தை நினைவு கூறுதல். அல்லேலூயா. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவங்க பாதரட்சைகளை எல்லாம் பாருங்க போட்டுக்கிட்டு, அவங்க தடிகளை பிடித்து கொண்டு, இடுப்புல கட்சிகளை எல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க வேகமாக புசித்தார்கள். நமக்கு அப்படி அல்ல. நம்ம அவரிடத்தை மரணத்தை நினைவுறும்படியான புதிய பிரமாணத்தை, அவர் மரணம் அடைவதற்கு சற்று நேரத்திற்கு முன்பாக ஆண்டவர் அதை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பிரமாணத்தை, புதிய பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்முடைய சபை மக்கள் யாராவது ராப்போஜனம்னு சொன்னா அது பழைய ஏற்பாட்டு பஸ்கா. இது ராப்போஜனம் அல்ல, இது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணும்படியாக கர்த்தர் நம்ம கற்பித்த ஒரு பகுதியா இருக்கிறது என்று சொல்லி நாம் அவர்களுக்கு அதை எடுத்து சொல்ல கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. இதை நம்ம என்ன பண்ணணும்னா புசிக்கிறோம், பரிசுத்தமாக புசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. 1 கொரிந்தியர்ல நம்ம அதை படிக்கும்போது 11ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்திலே பாருங்க சாப்பிட்டு இந்த ரத்தத்திலே பானம் பண்ண கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா ஆக்கினி தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் தூய்மைப்படுத்தி நம்ம பழுதற்றவர்களாக இருக்கணும், குற்றமற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மை பரிசுத்தப்படுத்தி அதற்கு நான் ஆயத்த ஆராதனையை வச்சு, அந்த முந்தின சனிக்கிழமை ஆயத்த ஆராதனை, நம்ம யாரும் நீங்கள் யாரும் வரதில்லை, வீட்டிலேயே நீங்கள் ஆயத்தம் ஆகுறீங்க. அப்புறம் அதுக்குன்னு தனியாக ஜெபம் பண்ணி
அந்த ஆராதனை எல்லாரும் வாருங்க கலந்துடுங்கன்னு கட்டாயப்படுத்துறதில்ல. ஏன்னா நீங்கள் ஆயத்தமாக வந்தவங்க தான் கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களை அதுக்கு சிறப்பான ஆலோசனைகளை கொடுத்து அந்த ஆராதனையிலே நம்ம கலந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு இதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுலையும் வச்சாச்சுன்னு சொன்னால் நமக்கு அது ஒரு வழக்கமான ஒரு காரியமாக, பழக்கமான ஒரு காரியமாக மாறி எப்படி வேணாலும் அதில் நம்ம கலந்துக்கிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அல்லேலூயா. அப்படியெல்லாம் அதை பிரத்யேகப்படுத்தி அதை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி, அது தேவன் கொடுத்திருக்கிற நம் பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாதத்தில் ஒரு முறை வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதில் நிறைய காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் இந்த புத்தகத்தில் எழுதலை. நம்ம எப்போ வேணாலும் நம்ம அதை எடுத்துக்கிடலாம். ராத்திரி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ராத்திரியும் வச்சுக்கிடலாம். ராத்திரி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவர்களுக்கு ராத்திரி. நம்ம நாட்டு படி ஆண்டவர் விடியற் காலத்தில் தான் மரணம் அடைஞ்சார். அதனால நீங்கள் ராத்திரி புசிக்கணும்னு ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கல. நம்ம எப்போ வேணாலும் புசிக்கலாம். சில சபைகளில் பாதம் கழுவி தான் திருவிருந்து கொடுப்பாங்க. நம்ம வருஷத்து ஒருக்கா அப்படி செய்கிறது உண்டு இல்லையா? அப்படி செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் தான் அந்த கால் கழுவுதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கால் கழுவுறதுக்கும் திருவிருந்திற்கும் சம்பந்தம் இல்லை. அவர் கால் கழுவுறது ஒரு இடம், திருவிருந்து நடந்தது இன்னொரு இடம். அந்த வசனத்தினுடைய 13ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கும் போதே அதை நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் வேத வசனங்களில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும். வேத வசனத்தில் அனுபவம் உள்ளவர்களாக இருக்கணும். தெரியலன்னா பாருங்க, வீடு சந்திக்க வரும்போதாவது நீங்க அதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இங்கே நமக்கு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த பஸ்காவை புசித்ததை போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவாகிய பஸ்காவை நாம் புசிக்கும்படி ஆண்டவர் நம்ம கட்டளையிட்டு இருக்கிறார். இதை நம்ம புசிக்கலைன்னு சொன்னா நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு போக முடியாது. அல்லேலூயா. இது பிதாவாகிய தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு குமாரனாகிய கிறிஸ்துவனாலே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அப்போஸ்தலர்கள் சபைகளிலே சட்டமாக ஸ்தாபித்தார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய சபை உபதேசங்களாக சொல்லும்போது ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவி, வேறுபாடு, அந்நியோன்யம் சொன்ன ஐக்கியம், அந்நியோன்யம், அப்பம் விற்குதல், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருத்தல் என்கிற 7 உபதேசங்களிலே ஒரு உபதேசமாய் சபையிலே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம எதனால இதை செய்கிறோம்? சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாய் இருக்கிறது, சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சட்டமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரும் திருவிருந்திலே கலந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பம் கொடுக்குறேன் இல்லையா, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆனால் கூட நம்ம பொறுத்துக்கலாம். அப்பம் கொடுக்குறேன் இல்லையா, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம். அது என்ன, ஒரே அப்பத்தை நம்ம பிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம். இதனால பாருங்க, நம் எல்லாரும் ஒரே சரீரத்துக்குரியவர்களாய் காணப்படும். கிறிஸ்துவன் ஒரே சரீரத்துக்குரியவர்களாய். அல்லேலூயா. எல்லாருடைய கையில் இருக்கிற அப்பம் ஒன்னா சேர்ந்தாதான் ஒரே அப்பமாக மாறும். ஒரே கிறிஸ்துவின் சரீரமாக நாம் மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. சில இடங்கள்ல இந்த சின்ன வில்லையை கொடுப்பாங்க, அப்படிதான் வட்டமாக ஒன்றை கொடுப்பாங்க, வில்லையா இருக்கிற ஒன்றை கொடுப்பாங்க. அவர்கள் அந்த மாதிரி முறைமைகளை அவங்க பின்பற்றுறாங்க. நம்ம அப்படி அல்ல. கிறிஸ்துவின் ஒரே சரீரம், அவர்களை பிட்டு அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தபடியே நாம செய்கிறோம். இது ஒரே சரீரமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாருக்கும் திருவிருந்து எடுத்ததுனால நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? கிறிஸ்துவின் ஒரே சரீரமாகவும், கிறிஸ்து நமக்கு தலையாகவும், நாம் எல்லாரும் அவருடைய சரீரமாகவும், அவருடைய நிமித்தமாக நம்ம எல்லாரும் கட்டப்பட்ட ஒரே குடும்பமாக இருக்கிறோம். இப்போ நம்ம எல்லாரும் இங்கே எப்படி வந்திருக்கிறோம்? ஒரே குடும்பமாக. நமக்கு படித்தவன் படிக்காதவங்கன்னு வித்தியாசம் இல்லை, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிங்கிற வித்தியாசம் நமக்கு இல்லை. இங்கே யார்கிட்டையும் நம்ம அப்படி காட்டுறது இல்லை. அப்படித்தானே? ஆண்டவருக்கு முன்பாக எல்லாரும் சகோதரர்களும் சகோதரியுமாக நாம் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. நமக்காக அந்த பஸ்காவாகிய ஒரே ஆடு ஒரு குடும்பத்துக்காக அடிக்கப்பட்டது போல இன்று நம்முடைய குடும்பத்திற்காக இயேசு கிறிஸ்துவாகிய பஸ்காவாகிய ஆடு அடிக்கப்பட்டிருக்கிறது. அதை நினைவு கூறும்படி ஆண்டவர் நமக்கு சொன்னார். அதை நித்திய பிரமாணமாக கொடுத்தார், கட்டளையாக கொடுத்தார், உடன்படிக்கையாக கொடுத்தார். இன்று நாம் அதை நிறைவேற்றி கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நாம் சற்று திரும்புவோமா? ஆண்டவர் பாத்திரத்தை எடுத்து
இதோ அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அதை ஜனங்களுக்கு, அதை சீஷர்களுக்கு கொடுத்து, அதோடு மாத்திரமல்ல ரசத்தை எடுத்து, இது நான் சிந்த போகிற புதிய உடன்படிக்கையாக என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அதையும் கொடுத்து பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி, நான் வருமளவு என்னுடைய மரணத்தை நினைவோருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார். இதை பழைய ஏற்பாட்டு பஸ்கா முடிந்து போயிட்டு இப்பொழுது புதிய ஏற்பாட்டு பஸ்காவை நாம் ஆசரித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு பஸ்கா ஆடு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த திருவிருந்து ஆராதனையை நம்ம எல்லா இடங்களிலும் போய் அட்டென்ட் பண்ணக்கூடாது. ரட்சிக்கப்படாத ஒரு இடத்துல போய் திருவிருந்து வாங்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. மூழ்கு ஞானஸ்நானம் எடுக்காதவங்கள்ட்ட போய் நம்ம திருவிருந்து வாங்கக்கூடாது. ஏனென்று சொன்னா இது சபைக்கு தேவன் கொடுத்த கட்டளையாயிருக்கிறது. அல்லேலூயா. இது சபை என்பது ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம். ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டமாகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த கட்டளையாயிருக்கிறது. இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்று ஆண்டவர் கொடுத்த, ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு என்று ஆண்டவர் கொடுத்த கட்டளையாயிருக்கிறது. ஆகவே தேவனுடைய சபையிலே அங்கமாயிராதவர்கள், ஜீவ புஸ்தகத்திலே பேரெழுதப்படாத கூட்டத்தை சார்ந்தவரிடத்தில் போய் நாம் திருவிருந்து ஆராதனை எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் கடந்து வந்திருக்கிறோம். நாம் எங்கே எப்படி எடுக்க வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு கொடுக்கிறது. இது தேவனால் கொடுக்கப்பட்ட உபதேசமாக இருக்கிறது. அதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். இதை சபைகளிலே ஸ்தாபித்தார்கள், இதை சட்டமாக்கி ஸ்தாபித்தார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி